வணக்கம்மா. 90% மக்கள் மலங்கழிக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுட்டு வராங்க. நீங்களும் செய்கிறீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இது காலையில் மலங்கழிக்க போகணும். அப்போ போகும்பொழுது ஒன்று வடக்கு திசையாக இருக்கணும், சாயந்தரமாக ஈவினிங்காக இருந்தால் அது வந்து தெற்கு திசையாக இருக்கணும். இந்த ரெண்டு திசையை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும், அந்த உணர்வோடு நம்ம வந்து மலத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த முறையில் நாம் செய்யும் பொழுது உடலானது ஆரோக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவசரமாக நம்ம வேலைக்கு போகிற அவசரமாகவோ இல்லை வேறு விஷயத்தின் காரணமாகவோ அந்த உணர்வு, அதாவது மலம் கழிக்க வேண்டும்ங்கிற உணர்வு உடலானது ஏற்படுத்தும். அந்த உடல் ஏற்படுத்துவதற்கு முன்னாடி இல்லை அப்படின்னா நாமளே வந்து பலவந்தமாகவோ முயற்சி செய்கிறது. அந்த மாதிரி முயற்சி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தலைவலியோ இல்லை மூட்டு வலி, மூலம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். அதனால் அதுக்குண்டான முயற்சிகள் நாம் அதாவது நாமளாக பண்ணக்கூடாது. உடல் எப்போ சொல்லுதோ அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறது தான் சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று. அப்படி இல்லாமல் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உடல் வந்து ஏற்படுத்தும் அந்த உணர்வை, ஆனால் நாம் நேரம் இல்லைன்னு சொல்லி அதை தள்ளிவிடுவோம். அதாவது உடல் மலத்தை கழிப்பதற்கான ஏற்படக்கூடிய உணர்வை, உணர்வு ஏற்பட்டாலுமே நாம் இன்னும் கொஞ்ச நேரம், இப்போ வேலை இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம செய்வோம் இல்லையா? அந்த தவறு செய்யவே கூடாது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த இதை செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ அப்படி செய்யலை அப்படின்னா அதன் மூலிமா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா பசி எடுக்காமல் போகிறது, முழங்கால் வலி வர்றது, ஜலதோஷம், தலைவலி, அப்புறமேட்டுக்கு என்னது மார்பு பிடிப்பு, அப்புறம் வயிற்றில் வந்து பயங்கரமாக வலி வர்றது, வாயெல்லாம் துர்நாற்றமாக வர்றது, இது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி பிடிக்கிறது, வாந்தி வர்றது, கொமட்டல், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. எதனால் அப்படின்னா இந்த மலத்தை தடுத்து நிறுத்துவதனால ஏற்படக்கூடியது இதெல்லாம். அதனால் மலத்தை வந்து தடுக்காமல் இருக்கிறது மிக சிறந்தது. அதுக்கு அடுத்த பயன் என்னென்னா அந்த நேரத்தில் செல்ஃபோன் பார்க்குறது, அந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி சில தவறுகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதாவது செய்கிறாங்க. அந்த மாதிரி தவறு வந்து செஞ்சோம் அப்படின்னா அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமான முறை இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அது இல்லாமல் இப்போது நம்மளுக்கு இதை வந்து ஜீரணம் ஆகலை, அதனால் வந்து உடல்லேருந்து கழிவு வெளியாகலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, உஷப்பானம் அப்படின்னு. அதாவது உஷப்பானம் எடுத்துக்கிட்டால் அதன் மூலிமா வந்து நல்ல ஜீரணமாகும், அந்த கழிவை வந்து வெளியேற்ற தன்மையை அந்த உஷப்பானம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதனால் அதிகாலையில் நேரமாக எழுந்திரிச்சு உஷப்பானம் எடுத்துக்கிறது மிக சிறந்ததாக போன இதில் சொன்னாங்க. அதே தான் ஃபாலோ பண்ணும்பொழுது இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம பழகணும் அப்படின்னா உடலானது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தன்மைக்கு மாறிக்கும். அதனால் உஷப்பானம் எடுத்துக்கிட்டு அது மூலிமா ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்காங்க. ஒரு வேளை நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் வாக் அதாவது நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதாவது உஷப்பானம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதன் மூலிமா அந்த உணர்வானது ஏற்படும். அதே மாதிரி ஒருவேளை நம்மளுக்கு இந்த இது இப்போதைக்கு இது ஆகலை அப்படின்னா இன்னொரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிட்றது, திராட்சை, ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி திரிபலா சூரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்திக்கிறது உடலுக்கு ஆரோக்கியமானது. அதன் மூலியமாகவும் உடல் நல்லா ஜீரணம் பண்ணி அந்த உணர்வு பூர்வமாக அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வச்சுக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தக்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.